சிலம்போசை செவிமடுக்கும் அன்பு உள்ளங்களே, இன்றைக்கு வேட்டுவ வரி என்ற 12வது சிலப்பதிகாரத்தினுடைய 12வது இயலை நாம் பார்க்கிறோம். காதை என்று சிலவற்றுக்கு பெயர், சிலவற்றுக்கு வேறு வேறு பெயர்கள். குன்றக்குறவை, வேட்டுவ வரி என்று. இது என்ன சிறப்பு என்றால், இளங்குவடிகளுடைய இந்த காவியத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறப்பு மங்கள வாழ்த்து காதை, மனையரம்படுத்த காதை, நாடுகான் காதை, காடுகான் காதை என்றெல்லாம் எழுதுவது கதை தொடர்பான நிகழ்ச்சிகள். இடையில இந்த நானிலத்திலும் இருக்கக்கூடிய எளிய மக்களுடைய நிகழ்ச்சிகள் சேர்க்கப்படுகின்றன. குன்றக்குறவை என்பது குறிஞ்சி நிலத்து மக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய, அவர்களெல்லாம் ஈடுபடக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் சொல்லக்கூடிய பகுதி. அங்கும் கதை இருக்கிறது. சில காதைகளிலே கதை என்பது 4-5 அடிகளுக்கு மேல் வருவதில்லை. சிலவற்றில் கதை பகுதி மிகுதியாக இருக்கும். இவற்றையெல்லாம் மிக ஒழுங்கு செய்து 30 காதைகளாக வகுத்திருக்கிறார். இந்த 30 காதை பகுப்பு என்பது அவர் கண்டது. அதுல எந்த விதமான கருத்து வேறுபாட்டுக்கு இடம் இல்லை. ஆனா என்ன தவறு செய்தார்கள் என்றால், ஆராய்ச்சியாளர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள், இந்த வஞ்சியிலிருந்து புறப்பட்டு சேரன் வடநாடு சென்று வெற்றி பெற்றான், கண்ணகிக்கு கல் கொணர்ந்தான் என்பது அவர்களுக்கு உடன்பாடு இல்லை. அதனால என்ன செய்தார்கள், மதுரை காண்டத்தோட முடிஞ்சு போச்சு, அதுக்கு பிறகு எழுதியது இளங்கோவடிகள் எழுதல என்று இப்படியெல்லாம் ஒரு கோணல் மாணலான ஒரு ஆராய்ச்சி மனச்சான்றுக்கு அப்பால் பட்டு நடந்திருக்கிறது. அதனால அதெல்லாம் காலம் செல்ல செல்ல அவற்றையெல்லாம் செல்லா காசுகளாக போய்விட்டன. அப்படி சொல்லுவதற்கு என்ன காரணம் என்றால், ஒரு தென்னாட்டு வேந்தன் வடநாட்டு வேந்தர்களை வென்றான் என்று சொன்னால் அது இந்திய ஒற்றுமைக்கு ஏற்றதல்ல என்று கருதினார். அது இந்த இந்திய ஒற்றுமைங்கிறதெல்லாம் பிற்காலத்து செய்தி. இது மிக முற்காலத்துல 2000 ஆண்டுகளுக்கு முன் நடந்த நிகழ்ச்சி. அதனால ஒரு நடுவுநிலை கண்ணோட்டத்தோடு எந்த திறனாய்வும் நடக்க வேண்டும். அப்படி பார்த்தா 3 காண்டங்களும் இளங்கோவடிகள் எழுதியவையே என்பது தெளிவு. அந்த தெளிவோடு நாம் இப்போது பார்க்கிறோம். அங்கு முழங்குவாய் சாலினி, இந்த சாலினி என்பவள் சாலினி என்று சொல்ல வேண்டும், சாலினின்னு சொல்லக்கூடாது. பல சமயங்கள்ல செய்தி என்று சொல்லப்படுவதில்லை, செய்தி என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நான் வானொலியில தொலைபேசியில அங்கெல்லாம் கேட்கிற போது, அந்த சகரம் என்ன ஒலி பெற வேண்டுமோ அது பெறுவதில்லை, என்ன ஒலி பெறக்கூடாதோ அது பெறுகிறது. அச்சம் என்பதில் இருக்கின்ற ஒலி வேற, சகடம் என்று சொல்வதில் இருக்கின்ற சகர ஒலி வேற. மொழி முதல்ல அது என்ன ஒலி பெறுகிறது என்பதனை அறிந்து நாம் கையாள வேண்டும். இந்த சாலினி வேட்டுவ முதுமகிழ்வள். இவள் ஒரு முழங்குவாய் சாலினி ஆதலால் இவள் இப்ப சாமி ஆடுகிறாள். இவள் மீது தெய்வம் வந்து ஏறி நிற்கிறது. இவளுக்கு ஒப்பனை செய்வதனை பற்றி எல்லாம் பார்த்தோம். வழங்குவில் தடக்கை மரக்குடி தாயத்து, தாயம் என்பது உரிமை, மரக்குடிக்கே உரிமை உடைய வழங்குவில் தடக்கை, மிகப்பெரிய கையினை உடைய, கையிலே வில்லேந்திய பழங்கடன் உற்ற முழங்குவாய் சாலினி. அதனால பழைய கடப்பாட்டை செய்வது குறித்து பேசுகின்ற சாலினி. நாம என்ன கடன் செய்யணும், தெய்வ கடன் மறக்கலாமா? மறந்ததுனால்தான் நமக்கு மழை இல்லை, நம்ம பல துன்பங்கள்லாம் ஏற்பட்டு விட்டன என்று சொல்லிக்கொண்டே வருகின்ற போது, தெய்வமுற்று மெய்மயிர் நிறுத்து, மெய்மயிர் இம்மு இடையில வரணும். அது ஒரு தவறு பலராலும் செய்யப்படுகிறது. பொய்மை என்று எழுதுகிற போது பொய்மைன்னு எழுதக்கூடாது, பொய் அதற்கு பிறகு இம்மு போட்டுதான் எழுதணும், பொய்மை. அதே போல மெய்மயிர் நிறுத்து, அதெல்லாம் உடம்பில இருக்கக்கூடிய அந்த உடம்பின் மயிர் நிமிர்ந்து நிற்கிறது. மயிர் நிறுத்து, கையெடுத்து ஓச்சி, கையை அப்படியே உயர கொண்டு போய் உயர்த்தி, காணவர் வியப்ப
எல்லாரும் இயக்குமாறு இடுமுள் வேலி எயினர் கூட்டுண்ணும் நடுவூர் மன்றத்து. வேலி கட்டி இருக்கக்கூடிய ஒரு இருப்பு, அதற்குள்ளே இருக்கக்கூடிய எயினர்கள். எயினர் காரண பெயர், அம்பு எய்வோர் என்று பொருள். எயினர் கூட்டுண்ணும் நடுவூர் மன்றத்து, ஊர் நடு மன்றத்திலே அடிபெயர்த்து ஆடுகிறாள் அந்த சாலினி. இந்த சாலினி கூட்டுண்ணும் என்று வருகிறது பாருங்க. கவர்ந்த பொருளை பங்கிட்டு உண்ணுகிறார்கள் இந்த காணவர்கள். ஆறலை கல்வர்களாக இவர்கள் மாறிவிடுவார்கள். கோடை காலத்துல உள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து நல்லியல் விழந்து நடுங்க துயருறுத்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் காலை எய்தி நெறி காரிகைதனுடன் நாம பார்த்தோம். அதனால அந்த சரியான கோடை, அந்த கோடை காலத்துல இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. கல்லன் பேரூர் கணநிறை சிறந்தன. இந்த தொடரை பாருங்க. கல்லன் பேரூர், நமக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய நகரத்துல என்ன நடக்கிறது என்றால் கணநிறை சிறந்தன. நிறை கூட்டம் எல்லாம் பெருகிவிட்டன. நிறைய பசுக்கள் ஏராளமாக பெருகி போய்விட்டன. நாம என்ன ஆனோம்? வல்வில் எயினர் மன்று பாடுபட்டன. நமக்கு வளம் இல்லை. அதனால என்ன செய்யணும்? நாம போய் அந்த பசுக்களை கவர்ந்து கொண்டு வரணும். வல்வில் எயினர் மன்று பாடுபட்டன. மரக்குடி தாயத்து வழிவளம் சுரவாது. நாம மரக்குடியாவரா இருக்கிறோம். நம்மகிட்ட வீரம் இருக்கா? வீரம் இருந்தால் நாம் போய் அந்த ஆணையர்களை எல்லாம் இங்கே கொண்டு வந்து நம்முடைய குடியை வளப்படுத்திக் கொள்ள மாட்டோமா? மழை இல்லாத காலத்துல வல்வில் எயினர் மன்று பாழ்பட்டனர். நம்முடைய மன்றங்கள் எல்லாம் பாழ்பட்டு கிடக்கின்றன. பக்கத்தில் இருக்கிற பேரூரெல்லாம் நிறைய ஆணிரைகளை பெற்று வளமாக இருக்கின்றன. மரக்குடி தாயத்து வழிவடம் சுரவாது. அறக்குடி போல ஆயிட்டோமே நம்ம மரக்குடியா? நம்ம வீரம் செறிந்த குடி இப்போது எந்த விதமான வீர செயலுக்கும் போகாமல், ஆணிரைகளை கவர்ந்து வருவதற்கு உடன்படாமல் இப்ப அறக்குடி போல அவிந்து அடங்கினர் எயினர். எயினரெல்லாம் அறக்குடி ஆகிவிட்டனர். அதாவது கிழட்டு புலி சைவமானது மாதிரி. புலி ரொம்ப சைவமா இருக்குன்னா அதனால முடியல. அது போல இந்த எயினர்கள் எல்லாம் சென்று ஆணிரைகளை கவர்ந்து வருதல் இன்றி அவர்கள் வறுமைப்பட்டு கிடக்கிறார்கள். அப்ப அதற்காக என்ன செய்யணும்ப்பா? கலையமர் செல்வி கடன் நூனின் அல்லது சிலையமர் வென்றி கொடுப்போல் அல்லல். கலையமர் செல்வினா மானின் மீது மானை ஊர்தியாக கொண்டு வரக்கூடிய கொற்றவை. அந்த தெய்வம் கடன் நூனின் அல்லது, அதுக்கு நாம கடன் செலுத்தணும். அது உண்டு மகிழ்ந்து அதற்கு பிறகுதான் நமக்கு கொடுக்கும். எதுவும் சிலையமர் வென்றி கொடுப்போல் அல்லல். அப்பதான் அவன் நமக்கு வெற்றி கொடுப்பான். நாம பலி கொடுக்கணும். அதை நம்ம கொடுக்கல, விழா எடுக்கல. அதனால நமக்கு வளம் வராது. மட்டும் வாழ்க்கை வேண்டுகிறாயின் எல்லாம் நன்றாக கழிப்போற வேண்டும் என்றால் மது அருந்தி அளிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களேயானால், மட்டு என்றால் மது என்பது மட்டுன்னு ஆச்சு. மட்டும் வாழ்க்கை வேண்டுதிராயின் கட்டுண்மாக்கள் கடந்தரும் எனாங்கு. கட்டுண்மாக்கள் என்றால் பறித்து உண்ணக்கூடியவர்கள். ஆறலை கல்வராக மாக்கள் என்பது இங்கே விழி. மக்களே, நீங்க என்ன செய்யணும்? கட்டுண் மாக்களே, சென்று ஆறலைத்து பொருள் பெறக்கூடிய இயல்புடைய மக்களே, கடந்தரும் என வாங்கு. நம்முடைய கடனை செலுத்த வேண்டும். அதே போல நம்முடைய கொற்றவை தாய்க்கு நம்முடைய கடனை செலுத்த வேண்டும். இட்டு தலை என்னும் எயினர் அல்லது. இந்த எயினர்களுடைய இயல்பு என்னன்னா, தலையை வெட்டி கீழே போட்டு எத்தனை தலையப்பா வெட்டி இருக்கிறோம் அப்படின்னு எண்ணுவான். இட்டு தலை என்னும் எயினர் அல்லது சுட்டு தலை போகா. இவன் பலி ஆக மாட்டான் பிறருக்கு. இவன் பிறரால் வீழ்ந்தான் என்று சுட்டப்படாதவனாக ஆகி இவன் அறுத்து போட்ட தலைகளை இவனே எண்ணி மகிழுமாறு அப்படி இருக்கக்கூடிய தொல்குடி இது. பழமையான வீரக்குடி தொல்குடி குமரியர். சிறுவன் அரவின் குருளை நான் சுற்றி. அப்ப சிறிய பாம்பு குட்டி மாதிரி அழகாக உலோகத்துல செய்யப்பட்ட ஒரு இடுப்பு நான் அதை இடுப்புல கட்டி குருளை நான் சுற்றி
குறுநெறி கூந்தல் நெடுமுடி கட்டி அத கூந்தலை பிணித்து ரிப்பன், அதுதான் சிறிய பாம்பு போல செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஓர் அணி. அது குருளை நான், குருளை என்றால் இளையது என்று பொருள். சிங்க குருளை என்றால் சிங்க குட்டி. அதுபோல இங்க பாம்பு குட்டி மாதிரி. குருளை நான் சுற்றி குறுநெறி கூந்தல் நெடுமுடி கட்டி கூந்தலை மேல அப்படியே இழுத்து இந்த சிறிய பாம்பு போன்று செய்யப்பட்டிருக்கக்கூடிய அதனால் கட்டி குறுநெறி கூந்தல் நெடுமுடி கட்டி இளைசூழ் படப்பை இடுக்கிய எனத்து. இளை என்றால் சிறிய வேலி, கட்டு வேலி என்று பொருள். இளைசூழ் படப்பை, படப்பை என்றால் தோட்டம். சென்னையில இப்பவும் படப்பை என்று ஒரு ஊர் இருக்கு. படப்பை என்றால் தோட்டம் என்று பொருள். இடைசூழ் படப்பை இடுக்கிய ஏனத்து, அதாவது ஏனம் என்றால் காட்டுப்பன்றி. இந்த காட்டுப்பன்றி ஊரை அழித்தது. அது கட்டுவேலி உடைய தோட்டத்தை புகுந்து அடித்தது. உடனே அந்த பன்றிய அடித்து அதை கொன்று அதனுடைய வளைவன் கோடு பறித்து, அதுக்கு முன்னால ஒத்த கொம்பு நீட்டிட்டு இருக்கும், மேல் நோக்கி இருக்கும் அந்த ஒத்த கொம்பு காட்டு பன்றி. அத பெரும்பானாற்று படையில் ரொம்ப அழகா சொல்லுவான். புகழா வாகை பூவினன்ன வளை மறுப்பு ஏறத்து வரவு பார்த்திருந்தும். அதாவது ஒற்றை கொம்புடைய காட்டு பன்றி அது அந்த கொம்பனாலே அப்படியே நிலத்தை அகழும். அப்படிப்பட்ட வலிமை உடைய அந்த பன்றியினுடைய வெண் கோடு பறித்து அதனுடைய கொம்பை ஒடித்து இப்ப வளைவெண் கோடு பறித்து மற்றது முளைவெண் திங்கள் என்ன சுற்றி அது சிறிய பிறை நிலா போல அதை கொண்டு தலையில சுற்றி மரங்குள் வயப்பொலி வாய் வளர்ந்து பெற்ற மாலை வெண்பொல் தாலி நிறை பூட்டி வாயப்பிளந்த புலிய வெற்றி கொண்டு அதனுடைய பல்லெல்லாம் பறித்து கொண்டு மாலையாக கட்டி மாலை வெண்பொல் தாலி நிறை பூட்டி. தாலின்னு அதுக்கு ஏன் பேர் என்றால் கழுத்துல கிடந்து அசைதல் பற்றி அது தாலின்னு ஆச்சு. தால்னா அசைதல், தாலாட்டுன்னா அசைய ஆட்டுதல். அதனால தாலி நிறை பூட்டி அத அந்த புலியினுடைய பற்களை எல்லாம் ஒரு மாலையாக கட்டி கோத்து வரியும் புள்ளியும் மயங்கு வான்புறத்து. வரியும் புள்ளியும், புலியினுடைய உடம்புல வரி இருக்கும், புள்ளி இருக்கும். இந்த இரண்டும் மயங்குகின்ற வான்புறத்து, வான்னு தூய்மையான புறத்தினை உடைய உரிவை மேகலை உடி அந்த புலியினுடைய தோலை எடுத்து அணிந்து கொண்டு அதை மேகலையாக இடுப்புல இடையே கட்டி கொண்டு வரிவோடு கருவில் வாங்கி கருமையான வைர வில்லை வாங்கி, அதாவது அழுத்தமான வில் என்று பொருள். கட்டமைந்து அந்த வில்லை கையகத்து கொடுத்து அந்த கொற்றவைக்கு அதனை கொடுத்து திரிதரு கோட்டு கலைமேல் ஏற்றி உடனே ஒரு கலைமான் மீது அவளை உட்கார வைத்து பாவையும் கிளியும் தூவி விளையாட்டு பொம்மைகளையும் கிளியையும் இவற்றையெல்லாம் அருகு வைத்து அஞ்சரை காண கோழியும் நீநிற மஞ்சையும், காட்டுக்கோழி நீல நிறை மயில் கடங்கு ஆகியவற்றையெல்லாம் கொடுத்து அப்படியே ஒரு சாலினி என்ற இவளை அந்த கொற்றவைக்கு முன்னால கொண்டு இப்படி நிறுத்தி இருக்கிறாங்க. காட்டுப்பன்றியினுடைய கொம்பை பறித்து அதனை முளைவன் திங்கள் என்பது போல அதனை சாத்தி மரமிக்க புலியினுடைய வாயை பிளந்து பெற்ற வெண் பல்லை மாலையாக கோர்த்து, இந்த புலிப்பல்லை சிறாருக்கு அணிதல் வழக்கம். ஐம்படை தாலியில புலிப்பல்லும் இருக்கும். இது வீரர்கள் அணிந்து கொள்வதும் கூட ஆகும். இந்த தாலியை கட்டி தொட்டில் மேலே அட்டடைக்கால் தூங்குகிறது யார் மகன் தாலாட்டு பாடுகிற போது கழுத்துல கிடந்து அசைகிற புலிப்பல்லை பற்றி நாட்டுப்புற பாடல்ல தாய் பாடுவார். இந்த வரியும் புள்ளியும் மயங்கு வான்புறத்து உரிவை மேகலை உடி புலித்தோலை மேகலையாக இடையிலே உடுத்து, புலித்தோலை அரைக்கசைத்து சிவபெருமானும் புலித்தோலை இடையில கட்டியிருக்கிறான். கருவில் வாங்கி கையகத்து கொடுத்து
அதற்கு பிறகு திரிதரு கோட்டு கலைமேல் ஏற்றி பாவையும் கிளியும் தூவி அஞ்சரை காணக்கோழியும் நீநிற மஞ்சையும் பந்தும் கழங்கும் ஆகியவற்றை எல்லாம் கொடுத்து வண்ணமும் சுண்ணமும் தண்ணரும் சாந்தம் எப்படி ஒப்பனை நடக்குது பாருங்க. இன்றைக்கும் சிற்றூர்கள்ல இப்படி எல்லாம் நடக்கிறது உண்டு. ஒரு முதுமகளுக்கு திடீரென்று சாமி வரும். அது ஒரு நரம்பு நோய் என்று பிற்காலத்திலே சொல்லுவார்கள். அவள் அத்தகைய ஒரு மயக்க நிலையில தன் மீது ஆவகித்து நிற்கக்கூடிய தெய்வத்தின் காரணத்தினாலே, தெய்வம் தீண்ட பெற்ற காரணத்தினாலே அவள் பேசுவாள். நடக்க போகின்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் அவள் சொல்வாள். செய்ய வேண்டிய கடனை எல்லாம் அவள் அறிவுறுத்துவாள். வண்ணமும் காளி கோயில்ல மாரி கோயில்ல இப்போதும் நடக்கும். வண்ணமும் சுண்ணமும் தண்ணரும் சாந்தமும். வண்ணம் என்பது மேலே உடம்பிலே எழுதி கொள்ளுகின்ற எழுது வண்ணம் என்று சொல்லப்படும். அது அழகழகாக கொடியாக மலராக எல்லாம் எழுதப்படும். வண்ணமும் சுண்ணமும் என்பது மணப்பொடிகள். தன்னரும் சாந்தமும் குளிர்ந்த சந்தம். புழுக்களும் புழுக்கப்பட்ட உணவு. நோலை என்றால் எள்ளுருண்டை என்று பொருள். இதெல்லாம் படைக்கிறாங்க. நோலையும் விழுக்குடை மடையும் இறைச்சியும் பூவும் புகையும் ஏவிய விரையும். விரை என்பது நறுமண பொருள் ஆகியவை ஏவல் எய்த்து ஏந்தின பின்வர. இவற்றையெல்லாம் அங்கு இருக்கக்கூடிய பணிப்பெண்கள் கையிலே ஏந்தி கொண்டு பின்னால் வர அந்த சாலினி வருகிறாள். ஆறறி வரையும் சூறை சின்னமும். ஆறு என்றால் வழி. வழியை அழைப்பதற்காக செல்லக்கூடிய இந்த மறவர்கள் கையிலே பறை வைத்துக் கொண்டு முழங்குகிறார்கள். அப்ப அங்கிருந்து பொருள் தேடி அந்த பாலைவனத்தின் வழியாக வேற்று நாடு போகின்ற பயணிகள் இவர்களுக்கு இலக்காகுவார்கள். இவர்களால் துன்புறுத்தப்படுவர். அவர்கள் கையில் இருக்கக்கூடிய பொருளை இவர்கள் பறித்துக் கொள்வது வழக்கம். இவர்கள் ஆறலை கள்வர் என்று இவர்களை சங்க இலக்கியம் கூறும். ஆறறி பறையும் சூறை சின்னமும். ஊர்களை சூறையிட்டுக் கொள்வதற்காக ஊதுகின்ற கொம்பு. சின்னம் என்றால் இந்த இடத்துல சின்னம் என்பது கொம்பு. அது வளைந்து மேநோக்கி இருக்கும். அந்த கொம்பை ஊதிக்கொண்டு வருவார்கள். கோடும் குடலும். கோடு என்றால் சங்கு. கோடும் குடலும். குடல் புல்லாங்குடல். வீடுகள் மணியும் கணங்கொண்டு துவைப்ப. இவற்றையெல்லாம் கூட்டமாக கொண்டு வந்து, மணி என்பது இங்கு ஒலிக்கின்ற மணி. கணங்கொண்டு துவைப்ப. இவையெல்லாம் கூட்டமாக சேர்ந்து பல வகையான ஒலிகளை எழுப்ப. அணங்கு முன் நெறி. அங்கே தெய்வத்தின் முன்னாலே கொண்டு வந்து நிறுத்தி வினைப்பலி உண்ணும் மலர்பலி வேடிகை. மலர்பலி அப்படின்னு பாருங்க. மலர்பலின்னு போட்டிருப்பாருன்னு பார்த்தா இருக்காது. மலர்பலி என்று சொன்னால் இப்ப போட்டிருந்தா மலரை உடைய பலிபீடம் என்று பொருள். இந்த இடத்துல மலர் பலிபீடம் என்றால் மலர்ந்து இருக்கக்கூடிய பலிபீடம். அது தாமரை வடிவிலே செய்யப்பட்டிருக்கிறது அந்த பலிபீடம். அது மலர்ந்திருப்பது போல இருக்கக்கூடிய பலிபீடிகை. கலைப்பறி ஊர்தியை கைதொடு தேத்தி அங்கே கொற்றவையை கையாலே வணங்கி இணைமலர் சீரடி இணைந்தனள் வருந்தி. அப்ப கண்ணகி அங்கிருந்து வந்து இந்த காட்சியெல்லாம் பார்த்து, இணைமலர் சீரடிங்கிறது கண்ணகியை உணர்த்தக்கூடிய அன்மொழி தொகை தொடர். அவள் சிறிய அடிகளை உடையவள். இணைந்தனன்னு இருக்கு பாருங்க. இணைந்தனன்னு சொல்லக்கூடாது. வளைனா ஒலியா சொல்லக்கூடாது. அத இணைந்தனள் என்றால் வருந்தினாள். அவள் உடல் வருத்தம் உற்று இருக்கிறாள். இப்ப நெடுந்தொலைவு நடந்து வந்த அந்த களைப்பிலே இருக்கக்கூடிய அவள் கணவனோடு இருந்த மணமலை குந்தலை. அப்ப கணவனோடு அவள் இருக்கிறா. அவளை பார்த்துட்டா இந்த சாலினி. இப்ப சாலினி சொல்ல போறா, கணவனோடு இருந்த மணமலி குந்தலை. இவளோ கொங்க செல்வி. இவ யாருன்னு நினைக்கிறீங்க? இவள் கொங்கு நாட்டினுடைய மகள். பிறப்பில இவள் கொங்கு நாட்டிலே பிறந்த ஒரு பெண். குடமலை ஆட்டி
இவள் மேற்கு மலை தொடருக்கு உரியவளும் கூட. தென்தமிழ் பாவை தெற்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு உரியவள். தென்தமிழ் பாவை செய்த தவக்கொழுந்து ஒரு மாமணியாய் உலகிற்கொங்கிய திருமாமணி. இவள் உலகமே போற்றப்படுகின்ற, உலகத்தால் போற்றப்படுகின்ற உயர்ச்சி உடையவள் திருமாமணி என்று தெய்வமுற்றுரைப்ப. இதெல்லாம் சாலினி சொல்லுகிறார். இப்ப இந்த இடத்துல நாம பார்க்க வேண்டியது என்னவென்றால், கண்ணகியினுடைய பெருமை முதலாக சாலினியால் சொல்லப்படுகிறது. இதற்கு முன்பு கண்ணகியினுடைய பெருமையை அறிவுறுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அங்கு வம்ப பரத்தர் வறுமொழியாளரோடு வந்தார்கள். 2 பேர் ஆணும் பெண்ணுமாக பரத்தர்கள் வந்தார்கள். அவர்கள் கண்ணகியும் கோவலன் கண்ணகியை இகழ்ந்தார். எழுநர் போலும் என்பூங் கோதை என்று கவுந்தியடிகள் சிறந்து அவர்களை நரியாக சபித்தார்கள் என்று பார்த்தோம். அந்த இடத்துல கண்ணகியினுடைய பெருமையை உணர்த்துவதற்காக இளங்கோ சொன்னாரு, ஏமா இப்படி சாபம் விட்டுட்டீங்க, பாவம் அவங்கள போய் அதுக்கு சாப நீக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு அருமையான தொடர் ஒண்ணு இருக்கிறது. அதாவது, இப்படிப்பட்டவர்கள் ஏதாவது சொல்லிட்டா பொறுத்து போவதுதானே உங்களை போன்றவர்களுக்கு அழகுங்கிறார் கண்ணகி. இந்த நிகழ்ச்சியை அப்படியே மனதிலே உள்ளத்திலே வாங்கி வைத்துக் கொள்ளுகிறார் கவுந்தி. அது பின்னால வரப்போகும். இதை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படியா, இவ்வளவு உயர்ந்தவளா என்று சொல்லி ஆனா அவ பேசலப்ப. இங்க முதலாக சாலினியை பேச வைக்கிறார் இளங்கோவடிகள். சாலினி என்ற ஒரு வேட்டுவ மகள் தெய்வமுற்ற நிலையில கண்ணகி என்ற இவளை பார்த்து, இவள் கொங்கச் செல்வி குடமலையாட்டி தென்தமிழ் பாவை செய்து தவக்கொழுந்து ஒரு மாமணியாய் உலகிற்கொங்கிய திருமாமணி என்று மிகப்பெரிய நிலையை உணர்த்துகிறார். இது சாதாரண பெண் இல்லப்பா, இது தெய்வம் என்று சொல்லி சொன்ன உடனே கண்ணகிக்கு அதுல என்ன, இதை கேட்ட உடனே என்ன மெய்ப்பாடு தோன்றுகிறதுங்கிறது சொல்றார். ரிஃப்ராக்ஷன். உடனே அவை அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறாள்? பேதுறவு முடிந்தனள் மூதறிவாள். ஐயோ, அறிவு நிரம்பாத வேதைத்தன்மையான சொற்களை சொல்லுகிறாளே, இவள் மூதறிவாட்டி தான், இவள் பெரிய அறிவாளி தான். ஆனா என்னை பற்றி இப்போது சொன்னது இருக்குத, இது பேதுறவு முடிந்த வேதைத்தன்மையான சொற்களை சொல்லிட்டாள. அரும்பரர் கணவன் பெரும்புறத்து ஒடுங்கி. உடனே கணவனுக்கு பக்கத்துல நின்று கொண்டிருந்தவள் நாண மிகுதியினால தன்னை புகழ்வதற்கு கருதி அவனுக்கு பின்னால போய் ஒடுங்கி நின்றாளாம். அரும்பரர் கணவன் பெரும்புறத்து ஒடுங்கி, முதுகுக்கு பின்னால ஒடுங்கி விருந்தின் ஊரல் அரும்பினள் நிற்ப. இந்த இடத்தறியே கொஞ்சம் நினைச்சுப்பாங்க. இதற்கு முன்னால மங்கள வாழ்த்து காதைக்கு பின்னால எங்காவது கண்ணகி சிரித்தாள் என்று வருகிறதான்னு பாருங்க. இருக்காது. ஒரு இடத்துல இருக்கு. அது எந்த இடத்துல? கோவலனுடைய பெற்றோர்கள் இவளை எப்படி இருக்கிறான்னு பார்க்க வருகிற போது, வாங்கம்மா, வாங்க மாமி, வாங்க மாமா என்று மகிழ்ச்சியோடு வரவேற்கிறாளா. அது என்ன மகிழ்ச்சி? செயற்கை, வாயல் முறுவல் அப்படின்னு சொன்னாரு. உண்மையல்லாத ஒரு புன்சிரிப்பு. அதை உதட்டுல வைத்துக் கொண்டு வரவேற்கிறாளா. அது வாயல் முறுவல். வாய் அல், அல் என்றால் எதிர்மறை, வாய் என்றால் உண்மை, உண்மை அல்லாத முறுவல். இங்க விருந்தின் மூரல். இதுவரையில இப்படி அவள் சிரித்ததில்லை. அது விருந்து என்றால் புதுமை என்று பொருள். புதியதாக அவள் இப்போது சிறிது நகைத்தாள். அரும்பினள் நிற்ப. அதுவும் பெரிதா சிரிக்கல. என்ன வேடிக்கையா இருக்குது, என்ன போய் பெரிய பொங்கல் செல்வி குடமலையாட்டி நல்லா இந்த அம்மா சொல்றாள என்று சொல்லிவிட்டு, அப்படி நாணத்தின் மிகுதியினால தன்னடக்கத்தோடு அவள் இருக்கிறாள். மதியின் வெண்தோடு சூடும் சென்னி முதல் கிடைத்து விடித்த இமயானாட்டத்து பவள வாய்ச்சி. இப்ப சிவபெருமானுக்குள்ள அனைத்தும் பார்வதிக்கு உரியனவாக பேசப்படும், கொற்றவைக்கு உரியனவாக பேசப்படும். மதியின் வெண்தோடு சூடும் சென்னி, நிலாப்பறையை தன்னுடைய தலையிலே சூடிக்கொண்டவள் இந்த தெய்வம். முதல் கிழித்து விடித்த இமயானாட்டத்து, நெற்றியிலே கிழித்து அமைத்து கொண்ட நெற்றி கண்.
இமையா நாட்டத்து, அது இமைக்காத கண். இந்த 2 கண்ணு இமைக்கும், நடுவில் இருக்கிற நெற்றி கண் இமைத்தல் இல்லை. முதல் கிழித்து விழித்த இமையா நாட்டத்து பவள வாய்ச்சி. இந்த சொல்லு இருக்குத, வாய்ச்சி என்பது நாட்டுப்புற மக்களிடத்துல இப்பவும் அது வழக்கில் இருக்கு. இளங்கோவடிகள் இந்த சொல்ல இப்படி பயன்படுத்துவார். இது பவள வாய்ச்சி விநாயகனின் பெயரா வரும். வாயை உடையவள், பவளம் போன்ற வாயை உடையவள் என்று பொருள். இந்த வாய்ச்சிங்கிற சொல் வேற எங்கேயாவது இருக்கான்னு நான் ரொம்ப தேடி பார்த்தேன். அப்ப விறகு விளக்குற ஒரு ஆளு வந்தாரு. அவர் கையில ஒரு கோடரி வச்சிருக்கிறார். அது கூர்மையான கோடரி. கோடரியிலிருந்து அது சற்று வேறுபட்டது. பட்டையா இருக்குது. அதனுடைய முனை பட்டையா இருக்கு. நன்கு தீட்டப்பட்டு ஒளி விடுகிறது. ஐயா, இது என்ன கோடரி ஒரு மாதிரியா இருக்குன்னு நான் கேட்ட போது அவர் சொன்னார், இது கோடரி இல்லைங்க, இது வாட்சின்னா. வாட்சின்னா வாய்ச்சி, கூர்மையான வாயை உடைய கருவின்னு பொருள். அதுதான் விறகு விளப்பதற்கு பயன்படும். அதனால வாய்ச்சி அருமையான சொல் வழக்கில் இருக்கு இப்போதும். பவள வாய்ச்சி. தவள, தவளன்னா வெண்மையான. தவளவாள் நகைச்சி, சிறிய வாய் பவளம் போல இருக்குன்னா அது இதழ்களை குறித்தது. அப்புறம் வெண்மையான நகையினை உடையவங்கிறது பற்களை குறித்தது. தவளவாள் நகைச்சி நஞ்சுண்டு கருத்த கண்டி. எப்படி வருது பாருங்க, இதழ், பல்லு, அதுக்கப்புறம் கழுத்துல இருக்கிற கண்டம். கருத்த கண்டி, கண்டின்னா கண்டத்தை உடையவள், கழுத்தை உடையவள். நஞ்சுண்டு கருத்த கண்டி, ஆலகாலத்தை உண்டு, அதனால் ஏற்பட்ட கருப்பு நிறத்தை கழுத்திலே உடையவள். வெஞ்சினத்து அரபு நான் பூட்டி, வேறு எந்த இலக்கியத்திலும் இப்படி சிவபெருமானுக்குரிய கோலத்தை கொற்றவைக்குரியதாக பேசுதல் இல்லை. நஞ்சுண்டு கருத்த கண்டி, வெஞ்சினத்து அரபு நான் பூட்டி, நெடுமலை வளைத்தோள். அதனால மலையே வில்லாக கொண்டு, வாசுகி என்ற பாம்பை நானாக கொண்டு வில்லை வளைத்து எய்தவள். அப்படி எய்கின்ற கொற்றவை துளையயிற்று உரகம். உரகம் என்றால் பாம்பு. துளையயிற்று உரகம். அதுக்கு பல்லுல துளை இருக்கும் பாம்புக்கு. அது அப்படி கொத்துச்சுன்னா அதற்கு பிறகு அந்த ஓட்ட வழியாக, அந்த துளை வழியாக நஞ்சு வரும். பஞ்சு வந்து கொத்தப்பட்டவர்கள் இறந்து போய்விடுவார்கள். துளையயிற்று உரக கச்சுடை முளைச்சி. அந்த பாம்பை தன்னுடைய கச்சாக கட்டியவள், அத்தகைய மார்பை உடையவள். கச்சுடை முளைச்சி, வளை உடை கையில் சூலம் ஏந்தி, வளை அணிந்திருக்கூடிய கையிலே திரிசூலத்தை ஏந்தி நிற்கிறாள். கரியின் உரிவை போர்த்து, யானையினுடைய தோலை மேலே போர்த்திருக்கிறாள். இதெல்லாம் நிகழ்ச்சி இருக்கிறது. தாருகாவனத்து முனிவர்கள் மிக செருக்குற்று சிவபெருமானை இகழுகின்ற நிலையில் அவர்கள் அங்கிருந்து வந்து நின்றபோது அவர்களை தாருகாவனத்து முனிவர்கள் யானை வடிவமாக வந்தார்களுடைய தோலை உரித்து இவன் சிவபெருமான் போர்த்து கொண்டான் என்பது ஒரு புராண செய்தி. கரியின் உரிவை போர்த்து அணங்காகிய அரியின் உரிவை மேகலையாட்டி, சிங்கத்தினுடைய தோலை மேகலையாக இடையிலே புனைந்து கொண்டவன். சிலம்பும் கடலும் புலம்பும் சீரடி. புலம்புதல் என்றால், புலம்பு என்றால் வாய்விட்டு கூறுதல் என்று பொருள். புலம்பே தனிமை என்றும் பொருள். சிலப்பதிகாரம், அது தொல்காப்பியம். புலம்பு என்றால் தனியா புலம்புறது. தனியாக தன்னுடைய துயரத்தை வாய்விட்டு பேசுவதற்கு பேர் புலம்புதல். சிலம்பும் கடலும் புலம்பும் சீரடி. வலம்படு கொற்றத்து வாய்வாட் கொற்றவை. வெற்றியை உடைய அந்த கொற்றவை தெய்வம் 2 வேறு உருவில் திரண்டதோள் அவுணர் தலைமிசை நின்ற தையல். அப்ப மகிஷாசுரன் என்று ஒரு அரக்கன், அவன் எருமை வடிவமாக வந்து கொற்றவையோடு மோதினான். அவனுடைய தலையை வெட்டி தனக்கு பீடமாக அமைத்துக் கொண்டாள். 2 வேறு உருவில், அதாவது 2 வேறு உருவம் அவனுக்கு. தலை வந்து கடாவினுடைய உருவமாக, எருமை கடாவினுடைய உருவமாக இருக்கும். உடம்பு வேறு வடிவமாக இருக்கும். அவனுக்கு பேரு மகிடன், மகிஷாசுரன்
எருமை வடிவமான அரக்கன் என்று பொருள். இரண்டு வேறு உருவில், அதாவது உடம்பு மானிட வடிவில் இருக்கும், தலை எருமை கடா வடிவில் இருக்கும். திரண்ட தோள் அவுணன், அவுணன் அரக்கன், தலைமீசை நின்ற தையல். அவனுடைய அந்த எருமை தலையின் மீது அதை பீடமாக அமைத்துக் கொண்டிருக்கின்ற பெண். பலர் தொழும் அமரி. அமரி என்றால் இறப்பு அற்றவள். அகரம் எதிர்மறை. மரி என்றால் இறப்பு. மரிக்கின்றார், இறக்கின்றார். மரித்தல், இறத்தல். அமரி இறப்பே இல்லாதவள். குமரி உறுப்பு நலன் திரண்டவள். கௌரி மலையரையனுடைய மகள். கவிரம் என்பது மலைமுடியினுடைய பெயர். கௌரி. சமரி, சமரி என்றால் போர் செய்பவள். சூலி சூலத்தை ஏந்தியவள். நீலி என்றால் கருப்பு நிறத்தவள். இதெல்லாம் அந்த கொற்றவைக்குள்ள பலவேறு பெயர்கள். மாலவர்க்கு இளங்கிளை, திருமாலுக்கு தங்கை. ஐயை தலைவி. செய்யவள் சிவந்த நிறத்தை உடையவள். வெய்யவள் வெய்யவாள் தடக்கை, வெம்மையான வாளை ஏந்தியவள். பாய்கலை பாவை, தலைமானை ஊர்தியாக உடையவள். பைந்தொடி பாவை, வளையலணிந்த பெண். ஆய்கலை பாவை, ஆராய்ந்து எடுத்த ஊர்தியை பெற்றவள். அருங்கல பாவை, அரிய அணிகலன்களையெல்லாம் அணிந்த பெண். தமர்தொட வந்த குமரி கோலம். எல்லாரும் எயினருடைய சுற்றத்தாரெல்லாம் கைதொழுமாறு சேர்ந்தாள். அமரிளம் குமரியும் அருளினள். வரியுறு செய்கை வாய்ந்ததால் எனவே அவ அருள் செய்து விட்டாள். இனிமேல் எயினர்களுக்கு நல்ல பிழைப்பு கிடைக்கப் போகிறது. ஆணிரைகளை கொண்டு வருவதற்குரிய ஆணை கிடைத்து விட்டது. இவள் கொண்ட கோலம் அழகிது என்று எல்லாரும் வியந்து பாராட்டினர். அந்த நிலையில இப்ப யாப்பு மாற்றி பாட போறார். இளங்கோவடிகள் தான் முதலாக சங்ககாலத்தில் இருந்த ஆசிரிய யாப்பிலிருந்து அதற்கு பிறகு பலவேறு வகையான யாப்பு வடிவங்களை கையாண்டவர். முதலாக அங்க பாத்தீங்கன்னா நிலைமண்டில ஆசிரியப்பா, நேரிசை ஆசிரியப்பா வரும். ஆசிரியப்பாவை மிகுதியாக கையாளப்படும் சங்க இலக்கியங்கள்ல. பரிபாடல்ல இசை தழுவிய பாக்கள் அமைந்திருக்கும். கலிப்பா என்று ஒரு புது வகையில கலித்தொகை அமைந்திருக்கும். ஆனால் பாவிரண்டு என்று பல தோன்றுமாறு எழுந்தது சிலப்பதிகாரம். அப்ப இங்க நாகம், நாறு நரந்தம். நாகம் என்றால் சுரபுன்னை என்று உரையாசிரியர்கள் எழுதுறாங்க. உரையாசிரியர்கள் எழுதும் போது நமக்கு விளங்க வேண்டும் என்பதற்காக கற்றறிந்த பெருமக்கள் அவர்கள் சுரபுன்னைன்னு எழுதிட்டாங்க. இப்ப சுரபுன்னைங்கிற பேர் இல்ல. யாருக்கும் சுரபுன்னைன்னா அது என்ன பூ அப்படின்னு கேட்பாங்க. சுரபுன்னை என்பது பூக்களிலே ஒரு சிறந்த பூ. அதை இப்ப நான் சொல்ல போறேன், உங்களுக்கு அது எதுன்னு தெரியும். அதற்கு சங்க இலக்கியத்தில் நாகம் என்ற பெயரும் இருந்திருக்கிறது, வேறு ஒரு பெயரும் இருந்தது. அதற்கு பெயர் வளை. ஏன் அதுக்கு வளை என்று பெயர் என்றா, அந்த மலரை எடுத்து பார்த்தா வளன்னு இருக்கும், விளக்கெண்ணையை தடவுனது மாதிரி இருக்கும். அதனால அதுக்கு வளை என்று பெயர் விட்டான். அந்த வளை என்ற பெயரோ நாகம் என்ற பெயரோ இன்றைக்கு வழக்கில் இல்லை. இன்றைக்கு அதற்கு உள்ள பெயர் நாகலிங்க பூன்னு பேர். அது எப்படி இருக்கும்னா, உள்ளார லிங்கம் மாதிரி ஒண்ணு இருக்கும், மேல அப்படி பாம்பு படம் எடுத்தது போல மேல ஒன்று இருக்கும். அதுக்கு நாகலிங்க பூ என்று பெயரிப்ப. நாகம், நாறு நரந்தம். நரந்தம் நாரத்தை நினைச்சு பாருங்க. நாரத்தை என்பது நாரும் மனம் வீசுகின்ற, அதனுடைய வெண்பூக்கள் எல்லாம் மனம் வீசுகின்றன. இந்த நாரத்தைங்கிறது தான் நாரங்கி. மலையாளத்துல நாரங்கி இதுக்கு பேரு. நாரத்தம்பழத்தை பிழிஞ்சு குடிச்சானா நாரங்கி குடிச்சோம்மா. நாரங்கி, அந்த நாரங்கி தான் ஆரஞ்சு. ஆரஞ்சு நரந்தம் நாறு நரந்தம் நிறந்தன, எங்கு பார்த்தாலும் பெருகின. ஆவும், ஆ என்றால் ஆச்சாமரம். ஆச்சாமரம்ங்கிறது மிக உயரமாக பருமனாக வளரக்கூடிய மரம்.
ஆவும் ஆரமும், ஆரம்ங்கிறது சந்தன மரம், ஆரமும் ஓங்கின, எங்கு பார்த்தாலும் பெருகி விளைந்திருக்குது. எங்கனும் சேவும், சேமரம், மாவும் மாமரம் செறிந்தன, இவையெல்லாம் பெருகி இருக்கின்றன. கண்ணுதல் பாகம் ஆளுடையாள் பலி முன்றிலே. அந்த கோயில் எப்படி இருக்குங்கிறத காட்டுறான். இப்பவும் இந்த மாதிரி ஒரு கோயில் ஒரு இடத்துல இருக்கு. இதே மாதிரி இந்த வர்ணனை கூறிய வகையில ஓரிடத்தில் இப்படி ஒரு கோயில் இருக்கு. எங்க இருக்கு? கதிர்காமம் கோயில் இப்படி இருக்கு. அது இருண்ட நிலையில் எங்கு பார்த்தாலும் சோலைகளால் மரங்களால் சூழப்பட்டிருக்கிறது. பாகம் ஆளுடையாள் பலி முன்றிலே, அங்கு பலியிடப்படுவது வழக்கம். செம்பொன் வேங்கை, வேங்கை மரம், செம்பொன் வேங்கை சொரிந்தன. இந்த வேங்கை இருக்கு பாருங்க, இது அந்த காலத்துல சங்க இலக்கியத்தில் மிகுதியாக பேசப்படுகின்ற ஒரு மரம். இது வேங்கைன்னு இதுக்கு பேர் வருவதற்கு காரணம் என்னவென்றால், இதுல சிவப்பு கோடுகளுடைய மஞ்சள் பூக்கள் உடையது இந்த வேங்கை. இது நிறைய பாறையில உதிர்ந்து போச்சுன்னா எப்படி இருக்கும்னு கேட்டா, அந்த பாறை மூடி கிடக்கக்கூடிய இந்த வேங்கை மலர்களை பார்க்கும்போது ஒரு புலி படுத்திருக்கிறது மாதிரி இருக்கும். இந்த மஞ்சள் நிறமும் அதுல இருக்கிற சிவப்பு கோடுகளும், அதனால அதுக்கு வேங்கை என்று பெயர். ஒரு அருமையான ஒரு பாட்டு 3 அடியில யாப்புங்கிற காரிகையில எடுத்துக்காட்டு மேற்கோள் செய்வதா வருது. ஊத்த வேங்கை வியன்சினை ஏறி மயிலினம் அகவும் நாடன் நன்னுதற்கொடிச்சி மனத்தகத்தோனே, அவ்வளவுதான் பாட்டு. என்ன பாட்டு என்ன சொல்லுது? பூத்த வேங்கை, வேங்க பூத்துருச்சு. பூத்த வேங்கை வியன்சினை ஏறி, உச்சி கடையில போய் ஏறி, பூத்த வேங்கை வியன்சினை ஏறி மயிலினம் அகவும் நாடன், ஒரு மயில் இல்ல, மயில் இனம் பல மயில்கள் ஏறி நின்று அவை அகவுகின்றன, பேரொலி எழுப்புகின்றன. அகவும் நாடன், அப்படிப்பட்ட நாட்டுக்கு தலைவன். உத்த வேங்கை வியன்சினை ஏறி மயிலினம் அகவும் நாடன் நன்னுதற்கொடிச்சி மனத்தகத்தோனே. இந்த நிலத்துக்குரிய இந்த பெண்ணினுடைய உள்ளத்துல அவன் இருக்கிறான். இந்த பாட்டுல என்ன அவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னா, வேங்கை பூத்தது என்று சொல்லுகிற போது அந்த பெண்ணும் பூப்பூற்றனை என்று பொருள். வேங்கை பூத்தன, பூத்த வேங்கை வியன்சினை ஏறி, அந்த இந்த பெண்ணுக்கும் அவனுக்கும் இடையிலே காதல் மலர்ந்திருக்கிறது. அதனை பற்றி ஊரார்கள் எல்லாம் பேசுகிறார்கள். அதுக்குதான் மயிலினம் அகவும் நாடம். உச்சிக்கலையில போய் மயில்கள் எல்லாம் அகுவது போல இந்த ஊர்ல இருக்கக்கூடிய வம்ப பெண்டிரெல்லாம் சேர்ந்து இந்த பெண் கொண்ட காதலை பற்றி பேசத் தொடங்கி விட்டார்கள். நீ உறுதியாக திருமணம் செய்தாக வேண்டும், இல்லாவிட்டா பழி வந்துவிடும் என்பதனை இந்த பாட்டு உணர்த்து. ஊத்த வேங்கை ஏன் சினையேன் மயிலினம் அகவும் நாடன் நன்னுதற்கொடிச்சி மனத்தகத்தோனே. அவ்வாறு செம்பொன் வேங்கை சொரிந்தன, பூக்களை சொரிந்தன. சேய்தழ் கொம்பர் நல் இலவங்கள் குவிந்தன. சிவந்த இதழையுடைய கிளைகள், சிவந்த இதழை கொண்ட கிளைகளிலிருந்து இலவ மரங்கள் குவிந்தன. அந்த மலர்கள் எல்லாம் கொட்டி கிடக்கின்றன. சேய்தழ் கொம்பர் நல் இலவங்கள், இலவம் பூ வெள்ளையாதான் இருக்கும். ஆனா இங்க சேய்தழ்னு சொல்லி இருக்கிறதுனால அதிலே இது ஒரு வேறு ஒரு வகை மணமுருங்கை மாதிரி. இது சிவப்பாக இருக்கக்கூடிய மலர்களை உடையது. பொங்கர் வெண்பொறி சிந்தின புன்கு, புன்க மரம், அது புன்னை வேற புன்கு வேற. புன்க மரங்கள் எல்லாம் பொறியை போன்று தங்களுடைய பூக்களை சிந்தின. திங்கள்வாழ் சடையாள் திருமுன்றிலே, காளியினுடைய கோயில் முன்னால, கொற்றவையினுடைய கோயில் வாயில்ல இவையெல்லாம் நிகழ்கின்றன. மரவம் மாதிரி புன்னை மணங்கமிழ் குரவம் கோங்கம் மலர்ந்தன. இத்தனை மரங்களும் பேசப்படுகின்றன கபிலருடைய குறிஞ்சி பாட்டுல. மரங்களிலிருந்து பெறப்படுகிற மலர்களை பற்றி சொல்லக்கூடிய இடத்துல 96 மலர்களை பற்றி பேசுகின்ற குறிஞ்சி பாட்டுல இவையெல்லாம் வரும். மரவம் குரவும் வருவது. மரவம் பாதிரி புன்னை மணங்கமிழ் குரவம் கோங்கம்
மலர்ந்தன. இவையெல்லாம் மலர்களை காட்டின. கும்பர் மேல் அவை அரவ வண்டினும், அரவ வண்டினும் என்றால் ஓசைப்படுத்தக்கூடிய வண்டுகள். ஆர்த்துடன் யாழ் செய்து, யாழ் போல இன்னிசையை செய்தன வண்டுகள் எல்லாம். திரு அமரர்க்கு இளையாள் தருமுன்றிலே, திருவ மார்க்கு திருமாலுக்கு இளையவளாக இருக்கின்றவருடைய கொற்றவையினுடைய வாயிலே இவையெல்லாம் நடக்கின்றன. கொற்றவை கொண்ட அணி கொண்டு நின்ற இப்பொற்றொடி மாதர் தவம் என்னை கொள்ளோ. உடனே அங்கு வழிபாடு செய்யக்கூடிய பெண்கள் பெரும் தவம் செய்தவர்கள், எவ்வளவு பேர் பெற்றவர்கள் இந்த தெய்வத்தை வழிபடுவதற்கு. கொற்றவை கொண்ட அணி கொண்டு நின்ற அந்த அணிகளை எல்லாம் ஏந்தி கொண்டு இருக்கக்கூடிய இந்த பெண்கள் பொற்றொடி மாதர் தவம் என்னை கொள்ளோ. இந்த சாலினி உட்பட பலரும் பெரும் தவம் செய்திருக்கிறார்கள். பொற்றொடி மாதர் பிறந்த குடிப்பிறந்த விற்றொடில் வேடர் குலரே குலம். இவர்கள் பிறந்த இந்த வேடர் குலம்தான் மிகச்சிறந்த குலம் என்றும், ஐயை திருவின் அணி கொண்டு நின்ற பையரபு அல்குல் தவம் என்னை கொல்லோ. ஐயை திருவின், ஐயை ஐ என்பது வியப்பாகும், வியக்கத்தக்க மேன்மை உடைய திருவினை உடைய செல்வத்தை கொண்டவள். அந்த அணிகளை எல்லாம் கொண்டு இவர்கள் நிற்கிறார்கள். பையரபு அல்குல் தவம் என்னை, தவம் என்னை கொல்லோ. பையரவல்குல் பிறந்த குடிப்பிறந்த எய்வில் எய்வர் குலனே குலம். இந்த வேடர்களுடைய குலமே குலம், அது மிகச்சிறந்த. இந்த இடத்துல இந்த மாதிரி வேடர்களுடைய குலத்தினுடைய பெருமை பேசுவதை அப்படியே கொண்டுதான் பின்னால குறத்தி குறி கூறுகின்றதாக வரக்கூடிய பாடல்கள்ல, சிற்றிலக்கியங்கள்ல பல இடங்கள்ல இதே வர்ணனை மேற்கொள்ளப்படுகிறது. நம்முடைய குலம் அல்லவா சிறந்த குலம் என்று அந்த குறத்தி பேசுவார். எங்களுடைய குலத்தை அப்படி இன்னும் எளியதாக மதிக்காதீர்கள், நாங்க முருகனுக்கு பெண் கொடுத்த குலம், நாங்க திருமாலுக்கு உறவு, நாங்க சிவபெருமானுடைய அன்பை பெற்றவர்கள் நாங்க என்றெல்லாம் பேசக்கூடிய நிகழ்ச்சிகள் சிற்றிலக்கியங்கள்ல நிறைய காணப்படும். பாய்களை பாவை அணிகொண்டு நின்ற ஆய்தொடி நல்லாள் தவம் என்னை கொல்லோ. இவர்கள் செய்த தவம் எவ்வளவு பெரியது. ஆய்தொடி நல்லாள் பிறந்த குடிப்பிறந்த வேய்வில் எய்னர் குலனே புலனும். இந்த மாதிரி 2வது அடி 3வது அடியும் பாருங்க, அடி மடக்கு என்று அது பேசப்படும். வந்த அடியே திரும்ப மறுபடியும் 3வது அடியாக வரும். அதை நம்ம காணல் வரியில பார்த்தோம். திங்கள் மாலை வெண்குடையான் சென்னி செங்கோல் அது ஓச்சு, கங்கை தன்னை பிறந்தாலும் புலவாய் வாழி காவேரி, கங்கை தன்னை பிறந்தாலும் புலவாதொழிதல் கயற்கண்ணாய்னு அடிமடக்கா வரக்கூடியது. இது மாதிரி ஒரு பாட்டினுடைய நடை. அது ஆணை தோல் போர்த்து தாருகாவனத்து முனிவர்களை செருக்கு அடக்குவதற்காக அந்த யானை தோலை உரித்து போர்த்து கொண்டு புலியின் உரியுடுத்து புலியினுடைய தோலையும் உடுத்து காணத்து எருமை கருந்தலை மேல் நின்றாளால், காட்டிலே இருக்கக்கூடிய எருமையினுடைய தலையை இருப்பிடமாக கொண்டு இருக்கையாக கொண்டு நின்றாளால், ஆலசை வானோர் வணங்க மறைமேல் மறையாகி. இந்த மறைங்கிறதுக்கு மட்டும் பொருளை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். மிகப்பெரியவர்கள் கூட மறை என்பதற்கு என்ன பொருள் என்று எழுதிவிட்டார்கள் என்றால் மறுப்பது என்று எழுதினார்கள். வேதமாக இருக்கக்கூடிய நூல்கள் எல்லாம் இன்னது செய்யக்கூடாது இன்னது செய்யாதே என்று எதிர்மறையாக சொல்லக்கூடிய செய்திகளை உடையன, மறுத்துரைப்பன. அப்படி பொருள் இல்லை. எதிர்மறையா ஒன்றுக்கு பெயர் வருவதில்லை. அது மறை என்றால் மறைந்து நிற்பது என்று பொருள். ஆனா வடமொழியாளர்கள் என்ன சொல்லிவிட்டார்கள், மறை என்றால் எல்லாருக்கும் சொல்லப்படாமல் ஒரு சிலருக்கே சொல்லப்படுவது, பலருக்கும் மறைக்கப்பட்டதுன்னாங்க. அதுவும் இல்லை. மறை என்றால் நாவுக்கரசர் ரொம்ப அருமையா சொல்றார். பாலில் படு நெய் போல மறைந்துடன் மாமணி சோதியான். பால்ல எப்படி நெய் இருக்குமோ அது போல அந்த பாட்டுல ஒரு ஆழமான கருத்து இருக்கும். அது மந்திரம் போல இருக்கும். அதற்கு பேர் தான் மறை. அதனால மறை என்பது பாலில் படு நெய் போல மறைந்துடன், பழத்தில் ரதம் போல இருப்பவன், ரசம் போல இருப்பவன் என்றெல்லாம் பேசப்படும். அதனால உள்ளார்ந்த பொருள் உடையதுன்னு பொருள். மறை என்பதற்கு உள்ளார்ந்த பொருள் உடையது, தோன்றுகின்ற பொருள் அல்லாமல் உள்ளார்ந்த பொருள் உடையது. இது அரிஸ்டாட்டிலும் பேசுறார். தோற்றத்தின் பின் உள்ள மெய்மையும் அவர். தோற்றம் ஒண்ணு காட்டும்,
ஆனா ஆராய்ந்து பார்த்தா உள்ளார வேற ஒண்ணு இருக்கும். அதுதான் உண்மையான பொருள் என்று சொல்லுகிறார். மறைமேல் மறையாகி மறைக்கெல்லாம் மறையாக மிகாழ்ந்த பொருளுடையதாகி ஞான கொழுந்தாய் நடுக்கின்றியே நிற்பாய். நடுக்கமில்லாமல் ஞான கொழுந்தாக இங்க எல்லாரும் இருக்கார். பாலிற்படு மெய் போல மறைய நின்றுளான் மாமனின் சோதியான் என்று சொல்லுவது போல மறைக்கெல்லாம் மாமறையாக இருக்கிறது. மறைக்கெல்லாம் நமக்கு எது மாமறை? மறைக்கெல்லாம் மாமறை. உலகத்தினுடைய மறைக்கெல்லாம் மாமறையாக இருப்பது திருக்குறள். வரிவளைக்கை வாழேந்தி கையில வாழேந்திய மகள் மாமயிடற் செற்று, அதாவது எருமை வடிவமாக வந்த அரக்கனை கொன்று கரிய திரிகோட்டு கலைமிசை மேல் நின்றாயார். கரிய தலையினுடைய பாய்களை என்று சொல்லப்படுகின்ற பாயும் மான் மீது நீ நின்றாய். அரி அரண் பூமேலோன், 3 தெய்வங்களை சொல்லியாச்சு. அரி அரண் பூமேலோன்னு பூவிலே இருக்கக்கூடிய நான்முகன். அரி அரண் பூமேலோன் அகமலர்மேல் மண்ணும் விரிகதிர் அஞ்சோதி விளக்காகியே நிற்பாய். அவ்வாறு விளக்காக நீ இங்கே வந்து நிற்கிறாய். சங்கமும் சக்கரமும் தாமரை கையேந்தி, தாமரை கையில சங்கு சக்கரம் எல்லாம் இருக்கு. அதாவது இந்த கொற்றவைக்கு என்ன சிறப்பு என்னவென்றால், திருமாலுக்கு உரியன எல்லாம் இவளுக்கு உரியன, சிவபெருமானுக்கு உரியன எல்லாம் இவளுக்கு உரியன. என்ன, சிவபெருமானுக்கு துணைவி, திருமாலுக்கு தங்கை. சங்கமும் சக்கரமும் தாமரை கையேந்தி செங்கன் அரிமான் சினவிடை மேல் நின்றாயார். அரிமான் என்றால் சிங்கமாகிய விலங்கு. சினவிடை மேல் நின்றாயார். கங்கை முடிக்கணிந்த கண்ணுதலோன் பாகத்து, கங்கை முடியிலே சுடைய சிவபெருமானுடைய பாகமாக நிற்பவள். மங்கை உருவாய் மறையத்தவே நிற்பாள். மங்கை உருவாக வந்து நிற்கக்கூடியவளே என்ன அருமையாக இந்த தெய்வ வடிவங்களை பற்றி ஒரு ஆராய்ச்சி உள்ள மேலை நாட்டு ஆராய்ச்சியாளர் ஒருத்தர் எழுதுறாரு. மனிதனுடைய பல வகையான கற்பனை ஆற்றலை எங்கே காண்பதென்றால் இந்த தெய்வங்களுடைய உருச்சமைப்புதல் தான் சொன்னார். முதல்ல இந்த தெய்வத்துக்கு அவன் உருவம் காணுகிற போது உருவமற்ற ஒன்றைத்தான் கண்டான். எந்த உருவமும் இல்லாமல் நட்டகல்லை தெய்வம் என்று 4 புத்தம் சாத்தியனால அது மாதிரி ஒரு கல்லு தான். அப்புறம் இப்படின்னா வெறும் கல்லா வச்சிருக்கிற மென்னு அதுல கண்ணு காது மூக்கு எல்லாம் வைத்தான். அப்பதான் ஒரு பழமொழி எழுதுகிறான். கழுதையெல்லாம் கூடி தங்களுக்கு ஒரு தெய்வம் சமைத்தால் அது என்ன வடிவில் இருக்கும்? கழுத வடிவத்துல. அது போல மனிதர்கள் எல்லாம் கூடி தங்களுக்கு ஒரு தெய்வம் சமைக்கிற போது அது மனித வடிவமா இருந்தது. கண்ணு காது மூக்கு கை காலு எல்லாம் வந்தது. அதற்கு பிறகு அவன் மனிதன் நினைத்தான், நம்மை விட ஆற்றல் உடையது என்பதனை காட்டுவதற்கு என்ன செய்வது? அதனால 2 கையை காட்டக்கூடாது, 4 கை வை. அப்புறம் அதற்கு பிறகு பார்த்தா 12 கை போச்சு. இப்படி மனிதனுடைய கற்பனை பேராற்றல் தெய்வ உருச்சமைப்பதிலே பல வகையாக கிளைத்து கிளைத்து அப்படி 1000 கை உடையவனை கூட படைச்சிருச்சு. கார்த்தவீரியன் என்ற அரக்கனுக்கு அவன் வலிமையுடையவன் என்று காட்டுவதற்கு 1000 கை உடையவன் என்று வால்மீகி ராமாயணம் பேசுகிறது. அவனுக்கு இந்த பக்கத்துல 500 கை, இந்த பக்கத்துல 500 கை. இப்ப நான் ஒரு காட்சி சொல்றேன் கேளுங்க. அவன் ஒரு பேராற்றல போய் நீராடுகிற போது நடுவில் நின்று இந்த கையை இந்த பக்கத்துல 500 கை வச்சா, இந்த பக்கத்துல 500 கை வச்சா, அணைக்கட்டு போட்டது மேல ஆயிடுச்சு, தண்ணி போகல. தண்ணி ரொம்ப சில்லொழுக்காக போய் கொண்டிருக்கிற நிலையில அங்க வந்து குளிக்கிறதுக்காக வந்த ராவணன் பார்த்தான். யாரா அது இந்த ஆற்றை அடைத்து விட்டவன் என்று அங்கிருந்து வந்து பார்த்தா 1000 கைகளுடைய பெருமரம் போல இருக்கிறான் கார்த்தவீரியன். ஏய், யாருன்னு நினைச்சுக்கிட்ட? குளிக்கிறதுக்கு உள்ள தண்ணி அடைச்சிட்டு நீ பாட்டு இங்க நிக்கிற அப்படின்னு அவனை போய் எதிர்த்த உடனே அந்த கார்த்தவீரியனுக்கு ராவணனுக்கு சண்டை நிகழ்ந்தது. இப்படி எல்லாம் புராணம் பேசுகிறது. இந்த ராவணனே அவன் அடக்கியவன். அந்த கார்த்தவீரியனை வென்றவன் யார் என்றால் பரசுராமன். இதெல்லாம் மிகப்பெரிய புராண வளர்ச்சிகள். இந்த புராணங்கள்லாம் நமக்கு தேவையா என்று ஒருத்தர் கேட்டிருக்காரு.
நீங்க சொல்லுகிறீர்கள், அடிக்கடி நிறைய புராண செய்திகளை சொல்றீங்களே, இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் அறிவுடையனவா என்று. அப்பதான் நான் சொல்லுகிறேன், அதற்கு பெரிய மாவு உருண்டை, அது மலை போல இருக்கக்கூடிய மாவு உருண்டை, அதுக்கு உள்ளார பொதிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சிறிய மாணிக்க கல். அது மாதிரி இந்த பிராணங்கள் எல்லாவற்றுள்ளும் ஏதோ ஒரு வகையான ஒரு அறக்கருத்து, ஒரு நீதி இருக்கும், அவ்வளவுதான். அதற்காக புனையப்பட்டதுதான் இவ்வளவும். எவ்வளவு வலிமை உடையவனாக இருந்தாலும் அறநெறியிலிருந்து வழுவக்கூடாது என்ற கருத்தை இந்த புராணங்கள்லாம் சொல்லுகின்றார். தனக்கு மேலே ஒருவன் இருக்கிறான் என்று காட்டி ஆணவ மதத்தை அகற்றுவதுதான் இந்த புராணங்கள், அதற்காக அமைந்தன. அதனால இந்த கதைகளை உண்மை என்று கொள்வதை விட இந்த கதைகளால் உணர்த்தப்படுகின்ற அறக்கருத்து என்ன என்பதனை பார்க்கணும். புராணங்கள் கேட்பதற்கு சுவையாக சொல்லப்பட்டவை, அப்பதான் அந்த கருத்து மனதில் சென்று பதியும் என்பதற்காக இவை ஒரு புறத்தோற்றம் காட்டக்கூடிய நிலையில ரொம்ப சுவையா இருக்கும். ஆனா உள்ளே இருக்கக்கூடிய அறம் வேறு, அதை உணர வேண்டும் என்பதுதான் செய்தி. மங்கை உருவாய் மறையேத்தவே நிற்பாள், கொன்றையும் துளவமும் ஆங்கு கொன்றையும் துளவமும் குழுமத் தொடுத்த. பாருங்க, அப்படியே சைவ வைணவ இணைப்பாவே இருக்கும் இந்த பகுதி. கொன்றை சிவபெருமானுக்குரியது, துளவம் திருமானுக்குரியது. கொன்றையும் துளவும் குழும தொடுத்த, ரெண்டையும் சேர்த்து ஒன்றாக தொடுத்த துன்று மலர்பிணையல் தோள்மேல் இட்டாங்கு. அப்படி ஒரு மாலையினை தோல் மேல இட்டது போல அசுரர் வாட அமரர்க்கு ஆடிய குமரி கோலத்து கூத்துள் படுமே. குமரி இப்போது கூத்தாடுகிறாள். ஆய்வுன் அரிச்சிலம்பும் சூடகமும் மேகலையும் ஆர்ப்ப ஆர்ப்ப. இந்த பாட்டை பார்த்துதான் திரிகுடராச கவிராயர் திருக்குற்றால குறவஞ்சல செங்கையில் வந்து கலின் கலின் என்று செயம் செயம் என்று ஆடான்னு எழுதினார். அதே சந்தத்துல அப்படியே தொடர்ந்து வரும் பாடம். ஆய்வுன் அரிச்சிலம்பும் சூடகமும் மேகலையும் ஆர்ப்ப ஆர்ப்ப. ஆராய்ந்தெடுத்த பொன்னும் அரியமைந்த உள்ளீடு அமைந்த சிலம்பும் சூடகமும் மேகலையும், சூடகம் வளை, மேகலையும் ஆர்ப்ப ஆர்ப்ப, இவையெல்லாம் ஒலிக்க ஒலிக்க மாயஞ்சை வாழ உணர்வு வீழ நங்கை மரக்கால் மேல். அரக்கர்கள் அங்கிருந்து என்ன செய்தார்கள், இந்த கொற்றவையை நாம் வழி வாங்கி விடுவோம் என்று கருதி பாம்பாக தேளாக அப்படியெல்லாம் உருவெடுத்து வந்தார். நச்ச அரவமாக குடுங்காலுடைய தேளாக நட்டுவாக்களியாக எல்லாம் வந்தாங்க. அப்படியெல்லாம் வந்த உடனே இந்த தேவி என்ன செய்தாள் என்றால் மரக்கால்களை புனைந்து கொண்டாள். மரக்கால்களை புனைந்து கொண்டு பாவை கூத்து ஆடினாள். அப்படி ஆடுகிற போது அந்த காலிலே பட்டு அவையெல்லாம் சிதைந்தன. மாயஞ்சை வாழ உணர்வு வீட நங்கை மரக்கால் மேல் வாழமலை ஆடும் போலும். இந்த போலுங்கிறது ஒரு அசையாக இருக்கக்கூடிய சொல். அப்படி ஆடுவா என்பதற்காக சொல்லப்படுகிற ஒரு அசை சொல். மாயஞ்சை வாழ உணர்வு வீட நங்கை மரக்கால் மேல் வாழமலை ஆடுமாயின். அப்படி ஆடினால் காயா மலர்மேனி ஏத்தி காசாம்பூ போன்ற, காசாம்பூங்கிறது இப்ப வழக்கு, காயா மலர் போல நீல நிறமுடையவன் ஏத்தி வானோர் கைவைமாறு மாறி. வானோர்கள் எல்லாம் பூக்களாக அப்படியே சொரிகிறார்கள். மலர் மாறி கைவை மலர் மாறி காட்டும் போதும் அந்த மலர் சொரியலை காட்டுவாள் போல தோன்றுகிறது. உட்குடை சீரூர், உட்கு என்றால் அச்சம். உட்குடை சீரூர் ஒரு மகன் ஒரு மகள் நிறைகுள்ள உற்றகாலை. உட்குடை சீரூர் ஒரு மகன் ஆணிரை கொள்ள உற்றகாலை. ஆணிரைகளை கொல்ல போன்ற போது அச்சம் நிறைந்த ஊர்ல ஆணிரைகளை கொள்ளுவதற்காக ஒரு மகன் முறைகின்ற காலத்து வெற்றி மலர் புனைய வெள்வாழ் உலத்தியும் வேண்டும் போலும். அப்பா, நீ ஆணிரைகளை கவரப் போகிறாயா என்னுடைய மைந்தனே, இந்த ஊர் பகுதியை சார்ந்தவனே?
நான் உன்னால் வழிபடுகின்ற தெய்வம், நான் சொல்லுகிற வெற்றி மலரை புனைந்து கொள். வெற்றி என்பது ஆணிரையை கவர்தல். அதுக்கு என்ன பொருள் என்றால், நீ போய் பகை நாட்டிலே பசுக்களை எல்லாம் கவர்ந்து வா என்பதற்கு ஆணை கொடுத்து விட்டாள் என்று பொருள். வெற்றி மலர் புனைய வெள்வாள் உடத்தியும் வேண்டும் போலும், வாளை கொண்டு உழுகின்ற உடத்தீவ வேண்டும் போலும், வெற்றி மலர் புனைய வெள்வாள் உடத்தியும் வேண்டின் வேற்றூர் கட்சியும் காரி கடிய. இந்த மாதிரி இவன் வெற்றி மலர் அவன் தலையில சூடனா, பகை நாட்டுல கட்சியுள் கட்சினா காடு, காட்டிலே காரி கடிய. காரி என்பது ஒரு கடுமையான ஒரு பறவை, அது ஆட்களே அடிக்கும். கட்சியுட் காரி, கரிக்குருவி என்று எழுதுவார்கள். கரிக்குருவி மட்டுமல்ல, அது பாய்ந்து பலரை தாக்குகின்ற பெரிய வடிவுடைய பறவை. அது தொல்காப்பியத்துல புறத்தணையில் அது பேசப்படும். கட்சியுட் காரி கடிய, குரலை செய்து காட்டும் போலும். அந்த காரி பறவை இப்போது கத்தும். காரி என்னும் புழு என்று அடியார்கள் எழுதுவாரு, கரிக்குருவின்னு நாட்டார் எழுதுவாரு. அது கரிக்குருவி இல்ல, அதை விட பெரிய பறவை. கல்விளையாட்டி மறுப்ப பொறாமரவன் தாமா, எனக்கு கொஞ்சம் கல்லு ஊத்து அப்படின்னா. பழைய பாக்கி இருக்கு, இப்போ கல்லா கேட்கிற, எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு அவர் சொன்னான். பொறாமரவன் கல்விளையாட்டி, விளையாட்டி என்றால் விலைப்படுத்துகின்றவன் பொருள். இந்த ஆட்டிங்கிற இறுதி இருக்கு பாருங்க, அது ஒரு பண்பை ஆள்வோள் என்று பொருள். கல்விளையாட்டின்னா கல்லை விலை கூறுகின்ற அந்த செயலை ஆள்பவள்னு பொருள். இந்த ஆட்டிங்கிற சொல்லு இன்னமும் வழக்கில் இருக்கு. எங்க இருக்குன்னு கேட்டா, பெண்டாட்டி அப்படின்னு ஒரு பொருள். அதுக்கு உண்மையிலேயே மனைவின்னு பொருள் இல்ல, பெண் தன்மையை ஆள்பவள்னு பொருள். பெண்ணையே பெண்டாட்டின்னு சொல்லுகிற வழக்கு பண்டு இருந்தது. அது பிற்காலத்துல இப்ப மனைவிக்கே உரியதாக ஆகிவிட்டது. கல்விளையாட்டி மறுப்ப பொறாமரவன் கைவில் ஏந்தி. அவன் உடனே பார்த்தான், கல்லு கொடுக்க மாட்டியா, சரி நான் போயிட்டு வர்றேன் இரு அப்படின்னு கையிலே வில்லை ஏந்தி கொண்டு புல்லும் வழிபடற. அவனுக்கு முன்னால பறவை ஒரு நல்ல சகுனத்தை காட்டி கொண்டு பறக்கிறது. உனக்கு வெற்றி தான் கிடைக்க போகுது, வா அப்படின்னு. புல்லார் நிறை கருதி போகும்போது, பகைவர்களுடைய நிறையை கருதி இவன் புறப்பட்டு போவான் போல தெரிகிறது. புல்லும் வழிபடற புல்லார் நிறை கருதி போகும் காலை. அப்படி போகின்ற போது கொள்ளும் கொடி எடுத்து கொற்றவையும் கொடுமரமும் செல்லும் போதும். அப்படி அவன் போகிற போது அவனை தனியா விடலாமா? முன்னால கொடி போகுது, முன்னால பறவை நற்சகுனம் சொல்லி காட்டி போகிறது, அதற்கு முன்னால கொற்றவையும் போகிறாளாம். நான் போறேன், என் பின்னால வா என்று. இடமாயிற்றி இவைகான் நின் ஐயன் தலைநாள் வெட்டத்து தந்த நல்லா. கொண்டாந்தாச்சு நிறைய ஆணிரை. ஏ இளைய பெண்ணே, வேடர் குலத்து பெண்ணே, இது உன்னுடைய தலைவர்கள் எல்லாம் கொண்டு வந்த ஆணிரைகளை பார் என்று வரிசையாக நிறுத்தி, தலைநாளை வேட்டத்து தந்த நல்ல முதல் வேட்டை இது. அதுல இத்தனை ஆணிரைகளை பெற்று வந்தாச்சு. கொல்லன் அடியன் கொலை புணர் சீர் வல்ல நல்லியாழ் பாணர். அதனால எல்லாருக்கும் கொடு, வேல் வடித்து கொடுத்த அந்த கொல்லனுக்கு 2 பசுவை கொடு. அதற்கு பிறகு கொலை புணர் சீர்னு வல்ல நல்லியாழ் பாணன், நம்மளை இசைத்து மகிழ்விக்கின்ற பாணன் இருக்கான, அவனுக்கு 4 பசுவை கொடு என்று அவர்களுக்கெல்லாம் கொடுக்குமாறு முன்பில் நிறைந்தனவே என்று இதுவரையில இந்த வேட்டுவ வரியில இதுல மிக இனிமையான நிகழ்ச்சி எதுவென்றால், கண்ணகியை பற்றி கூறிய அந்த தொடர் இந்த வேட்டுவ வரியில மிக இனிமையான ஒரு பகுதி. இது கண்ணகி யார் என்று உலகுக்கு உணர்த்துகின்ற முதல் முயற்சியாக இங்கு பேசப்படுகிறது. அடுத்து முற்றும் துறந்த துறவியாகிய கவுந்தி சொல்ல போகிறார். அப்படி படிப்படியா போய் கடைசியில வானோர் ஏத்துவார். அதற்கு பிறகு செங்குட்டுவன் கோயில் எழுப்புவான். அங்கு பன்னாட்டு வேந்தர்கள் வந்து வாழ்த்துவார்கள், தேவர்கள் வாழ்த்துவார்கள் என்று சிலப்பதிகாரத்தை முடிப்பார். இது படிப்படியாக கொண்டு செல்கிற நிகழ்ச்சி. அதை தொடர்ந்து பார்ப்போம். இதுகாரம் கேட்ட அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.